ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டு வச்சு கூட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது மட்டும்தான் தண்டு, மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மட்டை தான். நான் நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அப்படியே வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா வாழைத்தண்டு வந்து ஃப்ரிட்ஜிலே வைக்க முடியாது இல்லையா, அதனால் வெளியில் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து வெயிட்டு போட்டுலாம் வாங்கினா நமக்கு எந்த லாபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி வந்து மட்டையாகவே போயிடுச்சு, உள்ளே மட்டும் தான் தண்டு. இது வந்து பீஸ் ரேட்டு தான். ஒரு பீஸ் வந்து 15 ரூபான்னு வாங்கியிருக்கேன். இது எப்படி வச்சா லாபம்னு எனக்கு தெரியல. வெறும் தண்டாக உரித்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம மறுநாள் சமைக்கும் போது கருத்து போயிருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜிலே வைக்கக்கூடாது இல்லையா. இது நல்லவே தான், நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா மட்டையெல்லாம் வாங்கிட்டு இப்போ மறுநாள் உரிக்கும் போது உள்ளே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தண்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த தண்டை பூரா ரவுண்டாக நறுக்கிட்டு விரலை வச்சு சுற்றி நம்ம இதில் இருக்கிற நாரை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். மேலே இருக்கிறது ஃபுல்லாக போக இது மட்டும்தான் எனக்கு தண்டு கிடச்சிருக்கு. பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். 15 ரூபாய்க்கு ஒரு நல்ல காயின்னு தான் சொல்லுவேன். இப்போ இது ஃபுல்லாகவே நறுக்கிட்டு ஃபுல்லாகவே நாரை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நறுக்கிட்டு அரிசி கலந்த தண்ணியிலையும் போட்டுக்கலாம், இல்லை மோர் கலந்த தண்ணியிலையும் போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் தண்ணியில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் போட்டோன்னே எடுக்க போகிறேன். முதவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். பாருங்கள், இப்படி நறுக்கிட்டு கூட நீங்கள் கத்தி இல்லை கம்பி ஏதாவது எடுத்து இப்படி சுற்றுனீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிற நார் கூட இதில் வந்துடும். இந்த மாதிரி கம்பியை நடுவில் வச்சு சுற்றுங்க. பாருங்கள், வருது பாருங்கள். நீங்கள் கம்பி இந்த சிக்கல் அடுப்போம் இல்லையா, அந்த கம்பியில் போக்ஸு கம்பி, நான் வந்து சைக்கிள் போக்ஸ் கம்பி தான் எப்போவுமே வச்சுருப்பேன். அதை வச்சு சுற்றி இருக்கிற நாரையும் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா தான் கருத்து போகும். அதனால் மோர் தண்ணி கழனி தண்ணி போடுவாங்க. நான் போட்டோன்னே எடுக்கத்தான் போகிறேன். ஏன்னா இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஊற வச்சுட்டேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அதனால் கட் பண்ண உடனே நம்ம சேர்த்துடலாம். இப்போ கழுவி ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்காக மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். 3-4 மிளகாய். ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறதில்ல, நல்லா மிளகாய் காரமே போதும்னு நல்லா மிளகாயை போட்டு வச்சுருக்கேன். இது கூட நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுட்டு மிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம். பாசிப்பருப்பும் வாழைத்தண்டுமே சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் போட்டாலே போதும், நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 விசில் தான் விட்டேன். தண்டுமே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம் இல்லையா, பருப்புமே வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இந்த கூட்டு போகுதுன்னா இப்படியே தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு கூட்டு கொஞ்சமாக இருக்குது, பத்தாவது நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காயில் ஒரு சில்லு தேங்காய் பற்ற வச்சு அதில் பூண்டு சீரகம் மட்டும் வச்சு அரைச்சி இது கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இதுவே நிறையா இருக்கிறதுனால போதும். கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுவுமே நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூட வத்தல், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுக்கோங்க. நல்லா பூண்டு நல்லா தோலோடையே தட்டிட்டு இது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசம் மணமாக இருக்கும். பருப்பு சேர்த்துறதுனால பூண்டு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு தட்டி வச்ச பூண்டு இது கூட சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கிற கூட்டை எடுத்து சேர்த்துடலாம். காரம்லாம் போதும், கூட்டு வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், நம்ம வத்தலும் போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா, இந்த காரமே போதும். இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இட்லி தோசைக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரசம் சாதம், புளிக்குழம்பு, வத்தக்குழம்புலாம் வச்சிங்கன்னா அதுக்கு இந்த கூட்டு சைடிஷாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த புளிக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான வாழைத்தண்டு கூட்டு எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.